எபிசோட் 39. நான் முடிஞ்ச அளவுக்கு மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு எல்லாருக்குமே இன்விடேஷன் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஆஜூர் இருக்கானே, எப்படி கொடுக்குறதுனே தெரியல அப்படின்னு சிவா சொல்ல, சரிண்ணே, அது நானே பார்த்துக்கிறேன், நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன், ஆனால் அந்த ஸ்ருதிக்கு மட்டும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கௌரி சொல்ல சிவா சிரித்தான். கௌரி, இன்னும் நிறைய இன்விடேஷன் இருக்குது, எல்லாருக்கும் கொடுக்கணும், அதுவும் ஆர்ஜுனுக்கு தெரியாமல். ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டா சிவா. இதை கேட்ட கௌரி கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா, சிவாண்ணே, எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது. அர்ஜுன் யுவராஜ் சார் கூட இன்னைக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்பி வச்சுருங்க. அவன் போனதுக்கு அப்புறமா நம்ம ஈஸியாக எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துடலாம்ல அப்படின்னு ஐடியா சொல்ல, இது ரொம்ப நல்ல ஐடியா தான், ஆனால் இதை பற்றி யுவராஜ் சார்கிட்ட யார் பேச போகிறா அப்படின்னு சிவா கேட்க, வேற யாரு, நீங்கள் தான், போங்கண்ணே, இதை கூட நீங்கள் பண்ணலன்னா எப்படி அப்படின்னு கௌரி கேட்டா. உடனே, சரி, எப்படியும் என்னை பலியாடு ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, நானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அங்கேருந்து போக, கௌரி அந்த பார்சலை எடுத்துக்கிட்டு அவளோட கேபினுக்கு வந்தா. போகும்போது வெறும் கையோட போன கௌரி வரும்போது பார்சலோடு வரதை பார்த்த விஜய், என்ன கௌரி பார்சலோட வர, அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்க, கௌரி அவளை பார்த்து, அது மீஷோவில் அதில் ஆஃபரில் ட்ரெஸ்ஸு வாங்கினேன், அதுதான் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எந்த கேள்வியுமே அவன் கேட்கல. இது ரொம்பவே நார்மல் அப்படின்னு விட்டுட்டான். மறுபுறம் காவேரி ஒரு கோயிலுக்கு போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து வெளியில் வந்தாங்க. அதுக்கப்புறமா கௌரி கொடுத்த அட்ரஸ் அப்புறம் ஃபோட்டோ வச்சு எல்லா ஊர் மக்கள்கிட்டையும் ஆர்ஜுனை பற்றி விசாரித்தாங்க. இப்படி விசாரித்ததில் ஒருத்தர் கூட அவனை பற்றி ஒரு சின்ன வார்த்தை கூட தப்பாக சொல்லவே இல்லை. எல்லாருமே ரொம்ப நல்ல பொறுப்பான பையன் அப்படின்னு தான் சொன்னாங்க. இதை கேட்ட காவேரி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அப்போ தூரத்தில் ஒரு பொம்பளை வரதை பார்த்தாங்க. உடனே காவேரி அவங்க கிட்ட ஓடி போய் அந்த ஃபோட்டோவை காமிச்சு ஆர்ஜுனை பற்றி விசாரித்தாங்க. ஃபோட்டோவை பார்த்த அந்த பொம்பளை ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அது வேற யாரும் இல்லை, ஆர்ஜுனோட அம்மா லக்ஷ்மி தான். அவங்கள பார்த்துட்டு, நீங்கள் எதுக்கு இந்த பையனை பற்றி விசாரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு காவேரி, இல்லை, எல்லாமே என் பொண்ணுக்காக தான். என் பொண்ணு பேர் கௌரி, ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா. இந்த பையனும் அவ கூட தான் ஒர்க் பண்ணுறான். இந்த பையனை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பையனை அவள் விரும்புகிறா. அதனால தான் இந்த பையனை பற்றி நான் இங்கே விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதிசயம் என்னென்னா, இந்த பையனை பற்றி ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை தப்பாக பேசலை. எல்லாருமே ரொம்ப நல்ல பையன்னு சொல்கிறாங்க. இதை தவிர வேறு என்னங்க வேணும்? நிஜமாகவே அந்த பையனோட அப்பா அம்மா அந்த பையனை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க. எத்தனை பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரி நல்ல பிள்ளைங்க கிடைக்கும்? ஆமாம், உங்களுக்கு இந்த பையனை பற்றி தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இதை கேட்ட லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே, நல்லாவே தெரியுமே, 10 மாதம் சுமந்து 28 வருஷம் நான் அவனை வளர்த்திருக்கேன், எனக்கு அவனை தெரியாமல் இருக்குமா என்ன அப்படின்னு கேட்டாங்க. இதை கேட்ட காவேரி ஷாக் ஆயிட்டாங்க. மறுபுறம் யுவராஜ் அவன் கேபினில் உட்காந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருந்தான். அப்போது அர்ஜுனை அந்த ரூமில் க்ளோஸ் பண்ணது யார் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்க நினச்சான். அப்போ தான் அந்த ஃபுட்டேஜில் ஒரு ரெட் கலர் ஷூவை பார்த்தான். ஆனால் முகத்தை பார்க்க முடியலை, ஏன்னா அந்த கேமரா கொஞ்சம் ஒரு மாதிரி லெஃப்ட் சைடில் இருந்துச்சு. அதனால் அவங்க முகத்தை யுவராஜால் பார்க்க முடியலை. புத்திசாலியாக இருக்கானே, கேமரா எந்த ஆங்கிளில் இருக்குன்னு தெரிஞ்சு தான் இவன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேமராலாம் மாட்டலைன்னு என்ன, இன்னொரு கேமராவில் மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேமராவை செக் பண்ண ஆரம்பித்தான். அப்போது அங்கே அரவிந்த் அப்புறம் விவேக்கை பார்த்து ஷாக் ஆகிட்டான். அதாவது என்ன இருக்குது அப்படின்னா, விவேக் அப்புறம் அரவிந்த் ஃப்ரண்டில் இருக்க கேமராவை திருப்பும்போது தான் ஆர்ஜுனை லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்க பின்னாடி இருந்த கேமரா ஹிடனாக இருந்ததுனால அது அவங்களுக்கு தெரியலை. கரெக்டாக அதில் மாட்டிக்கிட்டாங்க. யுவராஜ் ரொம்ப கோபமாக டேபிள் அடித்து சிவாவை உடனடியாக கேபினுக்கு வர சொன்னான். சிவா கேபினுக்கு வரும்போதே எப்படியாவது இந்த விஷயத்த யுவராஜ் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்தான்.
யுவராஜ் ரொம்ப கோபமாக இருக்கிறத பார்த்து அவனால் எதையுமே பேச முடியலை. இங்கே பாரு சிவா, அந்த அரவிந்த் அப்புறம் விவேக் உடனே 2 பேரையும் வேலையை விட்டு தூக்கு அப்படின்னு சொல்ல, உடனே அப்படியா சார், அதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. சிவா அப்புறம் யுவராஜ் 2 பேருமே ஷாக்கிங்காக திரும்பி பார்த்தாங்க. மறுபுறம் ருத்ரா அவன் ஃபோனில் ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருந்தான். அப்போது கௌரி கிட்ட இருந்து ஃபோன் வரதை பார்த்து மிரண்டு போன ருத்ரா உடனடியாக ஃபோன் எடுத்து பார்த்தான். அதில் கௌரியோட பேரை பார்த்த உடனேயே சிரிச்சான். என்ன கௌரி, எப்படி இருக்க அப்படின்னு ருத்ரா கேட்க, இங்கே பாரு ருத்ரா, நான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன். எனக்கு 1000 வேலை இருக்குது. தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. தேவையில்லாமல் வீடியோ அனுப்புறத நிறுத்து. எனக்கு 1008 வேலை இருக்குது. நீ அனுப்புகிற வீடியோ பார்க்குறதுக்கு எனக்கு நேரம். இங்கே பாரு ருத்ரா, உனக்கு வேலை இல்லைன்னா பார்த்தோமா போனோமான்னு இரு. சும்மா எனக்கு ஏதாச்சும் அனுப்பிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி செம கோவமாக ஃபோனை கட் பண்ணிட்டு அவள் வேலையை பார்க்க ஆரம்பித்தா. இதை கேட்ட ருத்ரா சிரிச்சான். மறுபுறம் காவேரி ரொம்ப ஷாக்கிங்காக, அப்படின்னா நீங்கள் தான் அந்த பையனோட அம்மாவா அப்படின்னு கேட்டாங்க. இதை கேட்ட லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்ல, இதை கேட்ட காவேரி சாரிங்க, நீங்கள் தான் பையனோட அம்மான்னு தெரியாமல் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லைங்க, என் பையன் இது வரைக்கும் தனக்குன்னு எதுவுமே பண்ணது கிடையாது. எல்லாமே எனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் தான் பண்ணிக்கிட்டே இருக்கான். மேபி என் பையன் உங்கள் பொண்ணை விரும்புகிறான் அப்படின்னா கண்டிப்பாக என் பையனை உங்கள் பொண்ணுக்கு நான் கட்டி வைக்கிறேன் அப்படின்னு லக்ஷ்மி சொல்ல, காவேரி நிம்மதி பெருமிச்சு விட்டாங்க. மறுபுறம் பழசு எல்லாத்தையும் மறந்ததுனால பிரசாந்த் பர்த்டே பார்ட்டிக்கான வேலைகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தார். கல்பனா ஒவ்வொருத்தருக்கு ஃபோன் பண்ணி பார்ட்டி இன்விடேஷனாக அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீடு அன்னைக்கு கல்யாண வீடு மாதிரி ரொம்ப கலகலன்னு சிரித்து நிறைய வேலைகள் பண்ணிக்கிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அப்புறம் கல்பனா லக்ஷ்மிக்காக காத்திருந்தாங்க. மறுபுறம் சிவா அப்புறம் யுவராஜ் 2 பேரும் திரும்பி பார்த்தாங்க. அங்கே ஆஜூன் நின்றுட்டு இருந்தான். உள்ளவா ஆஜூன்? ஆமாம், அவங்க உன்னை கொலை பண்ண பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேணான்னு சொல்கிறியே, இது என்ன நியாயம் அப்படின்னு யுவராஜ் கேட்க, ஆஜுன் அதுக்கு இல்லை சார், நீங்கள் இவ்வளோ கோவப்படுற அளவுக்கு எதுவுமே நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவங்க கெட்டவங்கெல்லாம் கிடையாது. அவங்க கொஞ்சம் என் மேலே பொறாமப்பட்டாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலி அவங்க என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணதுக்கு காரணமே என்னோட டிஎல் பதவி தான் அப்படின்னு சொல்ல, யுவராஜ் ஷாக் ஆகி என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க, சார் நீங்களே யோசிச்சு பாருங்க, நான் டிஎல் ஆக முன்னாடி அரவிந்த், விவேக் சார் எல்லாருமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஆனால் நான் டிஎல் பதவி கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்க என்கிட்ட பேசுகிறதே கிடையாது. அதுக்கு காரணமே நீங்கள் தான் சார். விவேக் சார் இந்த ஆஃபீஸில் பல வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு போக வேண்டிய பதவியை நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க. அந்த கோபத்துலேயும் பொறாமையிலையும் தான் அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வேலையை விட்டு அவங்கள தூக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு என் மேலே கோபம்தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர வேறு எதுவுமே ஆக போகிறதில்ல. சொல்லப்போனால் அந்த கோபத்தில் அவங்க என்ன வேணாலும் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல சார் அப்படின்னு ஆர்ஜுன் கேட்டான். இதை கேட்ட யுவராஜுக்கு அது சரியாக பட்டது. உடனடியாக நம்ம யோசிக்க ஆரம்பித்தான். மறுபுறம் ஸ்கூலில் நிலா ரொம்ப எக்ஸைட்டடாக அவள் அண்ணன் பர்த்டேயை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா. அவள் அண்ணன் பர்த்டே இன்விடேஷனை எல்லாருக்குமே கொடுத்தா. கண்டிப்பாக என் அண்ணன் பர்த்டேக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நிலா முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது. இதை பார்த்த நலன், என்ன மேடம், பர்த்டே உங்களுக்கா இல்லை உங்கள் அண்ணனுக்கா, இவ்வளோ சந்தோஷப்படுறீங்களே அப்படின்னு கேட்க, நலன், எங்கள் அண்ணன் இது வரைக்கும் அவருக்காக எதுவுமே செஞ்சதில்லை. சொல்லப்போனால் இது முதல் பர்த்டே அவர் செலிப்ரேட் பண்ண போகிறாரு. அதுவும் இவ்வளோ பெரிய பார்ட்டியாக. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு செம்ம ஹாப்பியாக சொல்ல, இதை கேட்ட நலன், எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு நிலா. அங்கே பெரிய பெரிய கேக் இருக்கும், ஜூஸு, ஸ்நாக்ஸ் எல்லாமே இருப்போம். நம்ம நிறைய சாப்பிட்லாம், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது விக்ரம், நான் இது வரைக்கும் எந்த பர்த்டே பார்ட்டிக்கும் போனதே கிடையாது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அப்படின்னு சொன்னான்.
இதை கேட்ட நிலா, ஏன் உன்னோட பர்த்டேயை நீ செலிப்ரேட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்க, அதுக்கு விக்ரம், நான் இதுவரைக்கும் என்னோட பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்ல நிலா யோசிக்க ஆரம்பிச்சா. மறுபுறம் காவேரி, நீங்கள் மட்டும் உங்கள் பையனோட கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே, "ஹம், எனக்கு ஹஸ்பண்ட் இல்லைங்க, நான் ஒரு சிங்கிள் பேரண்ட் தான்" அப்படின்னு சொல்ல காவேரி அவங்கள பார்த்து, "ஓ, அதான் உங்கள் பையன் இவ்வளோ பண்ணுறானா உங்களுக்காக?" அப்படின்னு காவேரி கேட்டாங்க. அதுக்கு லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே, இல்லைங்க, என் ஹஸ்பண்ட் என் கூட இருந்திருந்தா என் பையனோட ஆசைகளை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி இருக்க முடியாது. நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷம் தானே நமக்கு எல்லாமே. குழந்தைங்களோட சந்தோஷத்தை தவிர நமக்கு வேற என்னதாங்க இந்த உலகத்தில் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இதை கேட்ட காவேரி சிரிச்சாங்க. அது என்னமோ சரிதாங்க அப்படின்னு சொன்னாங்க. மறுபுறம் யுவராஜ், நீ சொல்கிறதும் சரிதான். இப்போ நான் அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டேன்னா உன் உயிருக்கு ஆபத்து வரும். அதுக்காக அவங்கள பனிஷ் பண்ணாமலாம் என்னால் இருக்க முடியாது அர்ஜுன். இங்கே பார், நீ நல்லவனாக இருக்கலாம், ஆனால் ஓவர் நல்லவனாக இருக்காது. சரி, நீ வேலையை விட்டு தூக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நான் அவங்கள வேலையை விட்டு தூக்கலை. ஆனால் 2 வாரம் அவங்கள நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன். இது உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டான். உறவு மலரும்.